இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து டெஃபினட்டா உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கும். திடீர்னு சாப்பாடு பார்க்கும்போது கிரேவிங்ஸ் இருக்கும். ஃப்ரைட் சிக்கனோ இல்ல 2 பிரியாணி சாப்பிட்டோம்னா அது வந்து இட் இஸ் நாட் ஹெல்தியர் ஆப்ஷன் இல்லையா? When you take Mounjaro or Ozempic, definitely do weight training. Weight training பண்ணலன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாபி ஆயிடும். இங்க ஃபுல்லா வால்யூம் போயிடும், நெக்ல ஃபுல்லா வால்யூம் போயிடும். இதுக்குன்னு தனியா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஹைப்போகிளைசீமியா போனா you will go into coma. ஒன்லி சிக்கன் நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க காலைல இருந்து. எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க? For skin it is not good. சுகர் கொஞ்சம் இந்த பர்கர் பீஸா லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதில் எதா ஆயிடுமா, கஷ்டப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போய் எனக்கு தேவையே இல்லை, நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அண்ட் சில பேருக்கு ஏர்டிகேரியா வரும். ஏன்னா உங்களுக்கு சாஸ் இப்போ இந்த பீஸாவில் ஆட் பண்ணுற சாஸோ இல்லை வந்து பர்கரில் ஆட் பண்ணுற சாஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்தால் they will get urticaria, hives, சீஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும். இல்லைன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படி எதுவுமே இல்லைங்க. அப்படி அதிகமாக இல்லை. ரெட்னல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிஷா இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். ஐ திங்க் இன்னொரு எப்படி சொல்றது, இன்டர்நெட்ல ரொம்ப அதிகமாக தேடக்கூடிய விஷயம் இஸ் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு வெயிட் லாஸுமே இன்னைக்கு நிறைய பேர் பயங்கர ரொம்ப ரிலீஜியஸாக ஐ திங்க் லைஃப்ல சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு மேம். ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்லாம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். யா. ஸோ தே ஸ்டார்ட் வித் 9 hours, அப்புறம் 16 hours, அப்புறம் 24 hours. இல்லை போய் எப்படி இதெல்லாம் முடியுதுங்கிற மாதிரி இருக்கட்டும். எஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஆக்சுவலி இது ரொம்ப நம்மலாம் வந்து ஐ மீன் நம்ம பெரியவங்கலாம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க தான். சன் செட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். ஸோ அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். 6 மணிக்கே சாப்பிட்ருவாங்க, அடுத்த நாள் சன்ரைஸ்க்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ தட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நம்ம இதில் அது புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து 12 மணிக்கு அப்போயும் இப்போ எப்படி இருக்குன்னா 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கு, திருப்பி நைட் 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து இட் இஸ் நாட் சம்திங் டூவபிள் லைஃப் லாங். கண்டிப்பாக இல்லை. வி கான்ட் டூ இட் லைஃப் லாங். வந்து பண்ணோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கும். யூ வில் ஹாவ் திடீர்னு சாப்பாடு பார்க்கும்போது கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ நான் அந்த ஃபாஸ்டிங் எப்போ முடியும்னு இருந்துட்டு உட்காந்து ஒரு 4 இது நம்ம ஃப்ரைட் சிக்கனோ இல்லை 2 பிரியாணி சாப்பிட்டோம்னா அது வந்து இட் இஸ் நாட் ஹெல்தியர் ஆப்ஷன் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் வந்து பேலன்ஸ் டயட் இஸ் சம்திங் விச் இஸ் குட். This intermittent fasting I would suggest if you have some event or something, you want to lose weight in 1 month or 2 months, intermittent fasting works. Illana it is not doable. That's what my suggestion on intermittent fasting. Other things இப்போ வந்திருக்கிற வந்து talk of the town சொல்லலாம், Mounjaro, Ozempic and all that, which is an anti-diabetic drug. So that has become it usually என்ன பண்ணோம்னா it will suppress your hunger. So Mounjaro வந்து is a molecule which will suppress your hunger, suppress பண்ணும், and there won't be any towards food, you won't have any interest towards food. சாப்பிடணும், சுகர் கிரேவிங்ஸ் இருக்காது, நைட் கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணிடும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா you will have nutritional deficiencies. ஏன்னா you won't be eating anything. ஸோ இதெல்லாம் வந்து you will have to இதெல்லாம் தான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற இதில் இன்டர்மிட்டன்ட், Mounjaro, Ozempic, இதில் L-carnitine. So all these are new things which has come. Everything when you use it properly with guidance, it works. இப்போ இந்த Ozempic and Mounjaro I think இது எல்லாருக்குமே சூட்டபிளா எப்படி? இல்ல, only if you're obese, if you're more than 30 or equal to according to your BMR. ஓகே, இல்லைனா வந்து you should not start with Ozempic. நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அண்ட் Ozempic ஃபேஸ், Ozempic பாடி அப்படின்னே வந்துருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க Ozempic எடுத்திருக்காங்க. என்னால் when we see people நம்மளால கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு ஒரு மசில் லாஸ் இருக்கும். when you take Mounjaro or Ozempic, you should definitely do weight training. வெயிட் ட்ரைனிங் பண்ணலன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாபி ஆகிடும் and you will become too flabby. அண்ட் இங்கே ஃபுல்லாக வால்யூம் போயிடும், நெக்கில் ஃபுல்லாக வால்யூம் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து you will have this old look. Ozempic face it's called அப்படின்னு ஒரு என்டைட்டியே வந்துருச்சு, Ozempic face. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபில்லர்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இட் இஸ் பிகம் தட் it has become that easily available product ன்னு கூட சொல்லலாம். பட்
டெஃபினெட்லி வி ஷுட் டேக் வித் கைடன்ஸ் ஒன்லி. ஏன்னா அதுக்குன்னு தனியாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. யூ மைட் கோயிங் டு ஹைப்போகிளைசீமியா போனால் யூ வில் கோயிங் டு கோமா. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ மாஞ்சாரோ எடுக்கிறவங்க டெஃபினட்டாக வித் த லோவஸ்ட் டோஸ் பண்ணிட்டு அக்கார்டிங் டு த ப்ரோட்டோகால் தான் போகணும். லோவஸ்ட் டோஸ் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டோஸ் போயிட்டு டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் டூ. நாட் டு டேக் டூ மச், நாட் டு டேக். அண்ட் ஆல் தோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் இப்போ சொன்னது இட் இஸ் லைக் ஓவராலாக வெயிட் கம்மி பண்ணுமா இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கன் டார்கெட்டட் ஆர்கன் அந்த மாதிரி? இல்லை, மாஞ்சாரோ வந்து இட் இஸ் அன் ஓவரால் வெயிட் லாஸ் தான். எஸ், பிகாஸ் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, பேசிக்காக அதுதான், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, வெயிட் லாஸ். அதுதான் வந்து பேசிக். இது உங்களுக்கு ஹங்கர் இருக்காது. ஸோ இது ஹங்கர் இருக்காது, அந்த டயர்ட்லேயே தூக்கம் வேற வந்துடும். ஸோ தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இதில் வந்து மைனஸ்னால் வந்து யூ வில் மைட் கெட் பேன்க்ரியாடைட்டிஸ், யூ மைட் கெட் நான் சொன்ன மாதிரி ஹைப்போகிளைசீமியா, கோயிங் இன் டு லோ சுகர் அண்ட் ஆல் தட். எஸ், அதுவும் இருக்குது. ஒசிம்பிக்கில் வந்து மேஜர் சைட் எஃபெக்ட் இஸ் பிளைண்ட்னஸ். ஸோ அது வந்து இட்ஸ் ஆல் ஒன்லி ரிப்போர்ட்டட். இதெல்லாம் வந்து நியூயர் ட்ரக்ஸுங்கிறதுனால பெரிய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து தி ஆர் ஸ்டில் ரிசர்ச்சிங் ஆன் திஸ். But yes, there are many people taking it but please be cautious avladhaan. And next will be L-carnitine. So that is a drug where we give for fat metabolism. அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு உங்க பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் குட் ஃபார் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, L-carnitine போட்டுருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை விட இட்ஸ் அ குட் ஃபேட் பர்னர். ஸோ அது நீங்கள் ஐவி எடுத்துக்கலாம். they taking it as capsules. So that also they are taking. இன்னொன்று வந்து what we do targeted, நீங்கள் கேட்டது வந்து we inject targeted injection, target placeல மட்டும் வந்து we put injections which has deoxycholic acid or PPC molecule that will shrunk your adipose tissue. na fat cells வந்து it will destroy. அந்த இடத்துல என்ன ஆகும்னா அகெயின் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து அங்கே ஃபேட் கம்மியானா என்ன ஆகும், மசில் கம்மியாகும், அங்கே ஃப்ளாபினஸ் வந்துடும். ஸோ ஃப்ளாபினஸ் வந்தால் வில் ஹாவ் டு டூ RF கான்டோரிங் இல்லைனா வெயிட் ட்ரைனிங் ஆர் EMS, அதாவது எலக்ட்ரோமஸ்குலர் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு வில் ஹாவ் டு மேக் தட் கான்டோர். அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக்லி விமன் வரும்போது இப்போ ஜாஸ்தி அகெயின் மென்னும் தாண்டி விமன் நிறைய பேர் ரொம்ப அக்ரெசிவான ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. பிகாஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் விமனுக்கு கொஞ்சம் ஹிப் ஏரியாவில் பேக்கில் எல்லாமே கொஞ்சம் ஃபேட் இருக்க தான் செய்யணும் போது ஸ்டில் அவங்களுமே வந்து நல்லா ஃப்ளாட் டம்மி வேணும் அப்படின்லாம் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சில பேருக்கு ஒர்க் ஆகும், நிறைய பேருக்கு இட் டசன்ட் ஒர்க். விமனோட பாடி அப்படிங்கிறதே அப்படி தானே மேம்? அது எஸ் விமனோட பாடி எஸ் இட் இஸ். சில பேருக்கு வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி they will start work out aggressively and அவங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி அவங்க நார்மலாக எப்படி இருந்தாங்களோ அப்படி ஆயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இட் பி வெரி டிஃபிகல்ட். அது பாடி டு பாடி வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். பட் அதே மாதிரி நம்ம வந்து வி ஷுட் நாட் ஹேவ் திஸ் மேஜர் நான் ரொம்ப ஒல்லி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு அதனால அகெயின் வந்து அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் தான் தவிர வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ எஸ், ஸோ நம்ம வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி தான். அண்ட் இப்போ நிறைய நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய டயட் பிளான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் why do you think like இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேரோட டயட் பிளான்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னா என்ன சொல்லுவீங்க? சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ வந்து வீக்லி 3 kgs தட் இஸ் வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி பேட் வே ஆஃப் வெயிட் லாஸ். பீயிங் ஆன் லிக்விட் டயட் ஃபார் அ வீக், அதெல்லாம் வந்து இட் இஸ் ஜூஸ் ஒன்லி டயட். அதுதான் இப்போ ரீசெண்டாக ஜூஸ் ஒன்லி டயட்ல ஒன் கை பாஸ்ட் அவே இன் நார்த் இந்தியா இல்லை. ஸோ அது வந்து இட் இஸ் டோட்டலி ராங். We should not do it. Like one day of detoxing, it's fine. One day of detoxing with fruit juice and all that is fine. One day of detoxing with only water is not fine. Definitely. Yes. So it's better. இந்த மாதிரி ஒரு drastic things தான் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிட்டாலே போதுமே. லைக் பேலன்ஸ்டாக வந்து இஃப் யூஆர் ஹேவிங் இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ உங்களோட கேலரி டெஃபிசிட் இவ்வளோ இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆர் இஃப் யூ ஆர் ஆன் தீஸ் ட்ரக்ஸ் நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாமே வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் தான், ரதர் தேன் டூயிங் ஆல் திஸ் டிராஸ்டிக் டயட் விச் இஸ் ஃபெயிலிங் மேஜர்லி. அப்படி ஏதாவது லைக் ரொம்ப வேர்ஸ்டான கிராஷ் டயட் ப்ராபப்ளி உங்கள் பேஷண்ட்ஸே அதை சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்களே ஷாக் ஆகிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஏதாவது? 24 hours லிக்விட் டயட் தான். 24 hours லிக்விட் கூட வந்து வாட்டர் டயட், ஒன்லி தண்ணி மட்டும். சில பேர் வந்து தண்ணியில் ஏதோ லெமன்லாம் போட்டு அதில் கொஞ்சம் ஏதோ போட்டு பண்ணுவாங்க. பட் திஸ் ஒன்லி வாட்டர் இஸ் டெஃபினெட்லி பேட். அண்ட் ஒன்லி ORS வந்து
இஸ் மென்ட் ஃபார் டயரியா அந்த மாதிரி இஃப் யூ வெரி டயர்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி இஷ்யூக்கு நீங்கள் டெய்லி காலையிலேருந்து வெறும் ஓஆர்எஸ்ஸே வந்து குடிச்சிட்டு இருந்தீங்க எனர்ஜி வரும்ல அப்படின்னு அந்த கான்செப்டே தப்பு. அது வந்து இட்ஸ் டோட்லி ராங். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப வேந்திருக்கேன். என்னடா இப்படி எதுக்கு இருக்கீங்க புரியல எனக்கு. ஸ்கின்னுக்கும் வந்து இட்ஸ் பேட், உங்கள் ஹெல்த்துக்கும் இட்ஸ் பேட், உங்கள் ஹேருக்கும் பேட், உங்கள் எல்லாத்துக்குமே இட்ஸ் நாட் யுவர் கட் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ அண்ட் இப்போ சொல்லும் போது 1 வீக்ல ஒரு 3 kgsலாம் இட் இஸ் லைக் அப்படி பண்ணக்கூடாதுன்றது. பர் மந்த் இவ்வளோ கேஜிஸ் வரையும் லூஸ் பண்ணுறது சேஃப் அப்படின்னா ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? எஸ், பர் மந்த் வந்து வெரி சேஃப் வந்து 2 kgs. அப்படியா? 1 to 2 5 kg. kg 10 kgலாம் லாஸ் பண்ணுவாங்க. எஸ். மஞ்சாரோலாம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா 1 monthல யூ வில் லூஸ் 3 to 4 kgs. ஓ யா. அண்ட் அகெயின் 1 to 2 kgs நீங்கள் ப்ராப்பர் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா 1 to 2 kgs இஸ் சேஃபஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வெயிட் லாஸ்ன்னு சொல்லும் போது எல்லாரும் அதிகமாக கேட்கறது அந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க். அதை நான் காலைல நிறைய அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு போட்டு நிறைய செலிபிரிட்டிஸோட அந்த ஒரு ட்ரிங்க் எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும்போது நிஜமா அந்த ஒரு ஒன் மேஜிக்கல் ஜூஸ் இருக்கா மேம்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லை இல்லையா? சோ அப்படி சத்தியமா இல்லை. ஜீரா வாட்டர் அண்ட் அஜ்வான் அது வந்து இப்போ அது வந்து ஃபேட் மெட்டபாலிசம்க்கு நல்லது. அகெயின் வந்து அதுக்கு தான் நல்லது. இன்னொன்று வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து உங்களோட தண்ணியை வந்து வெளியேற்றவங்களுக்கு அதுக்கு நல்லது. ஸோ ஒன்னொன்னுத்துக்கு ஒன்று தான் தவிர ஒரே ட்ரிங்க் அப்படி கிடையாது. there is nothing called magical weight loss drink எல்லாம் எதுவும் கிடையாது. சரி ஓகே மேம். நெக்ஸ்ட் அதான் நான் ஆல்ரெடி ஸ்கின் பற்றி பேசும்போது வெயிட் லாஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சுகர் அந்த கார்ப்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அப்படி சொல்லும் போது அந்த நோ கார்ப்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் அந்த கீட்டோ டயட்லாம் சொல்லுவாங்க. இது எப்படி மேம்? இது இருக்கு அது சேச்சுரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கீட்டோ டயட் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. பாலியோ கீட்டோ அது ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் டூவபிள். எப்படி அது வந்து ஒன்லி சிக்கன் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க காலையிலேருந்து? இட்ஸ் நாட். எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க? ஹவு மெனி டேஸ் யூ கேன் ஈட் டோஃபு அண்ட் சிக்கன்? கரெக்டா? ஸோ தட் இஸ் another thing is for skin it is not good. only protein வந்து it is not good. you have to have according to your weight தான். ப்ரோட்டீன் நீங்கள் இவ்வளோ கிராம்ஸ் தான் உங்கள் வெயிட்டுக்கு இவ்வளோ கிராம்ஸ் தான் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவைன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ this keto and all will work for people who are weight train பண்ணிட்டு இருக்காங்க, they are body builders அப்படின்னா they'll take keto diet with protein powders. அவங்க creatinine எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு இட்ஸ் ஃபைன். பட் நம்ம வந்து வெறும் டயட்டில் வந்து keto is not a very good option. For skin also it's not as good. and the carbs நிறைய பேர் ரைஸே டோட்டலா கட் பண்ணிடுவாங்க. சில பேர் ஆல்டர்னேட் லைக் அந்த கேரளா ரைஸ் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ரைஸ் ஆக்சுவலி கட் பண்ணணுமா வெயிட் லாஸ்? தேவையில்லை. ஆக்சுவலி வந்து ஒரு வேளை ரைஸ் கண்டிப்பாக எதர் இந்த மார்னிங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி சாப்பிட ப்ரோபயோட்டிக்னு சொல்லிட்டு காலையில் they are having. It's a very good thing. So morning they can have and மத்தியானம் they can skip. அது வந்து இட்ஸ் a good thing. ஆனால் மத்தியானம் நீங்கள் வந்து பழைய இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ப்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். மார்னிங் வந்து உங்களுக்கு நீங்கள் எழுந்தோடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னால உங்கள் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ மொத்தமாக வந்து இது பண்ணணும்னு இல்லை ரைஸை. அவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட போர்ஷன் ஆஃப் ரைஸ் யூ கேன் டேக். ஆர் நவ் தே இப்போ கினோவா ரைஸ் வந்திருக்கு, காலிஃப்ளவரில் ரைஸ் பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் குதிரை வாலி ரைஸ், அப்புறம் அதெல்லாம் they are having milletsல they are having rice. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஆல்சோ ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக போனால் சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் திங் அதான் மேம் சுகர். அகெயின் சுகர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் எல்லாருக்கும் இருக்கிறது கொஞ்சம் சுகர், கொஞ்சம் அந்த பர்கர் பீஸா லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறேனே அதில் எதா ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கிரேவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போய் எனக்கு தேவையே இல்லை நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த கொஞ்சோண்டு பீஸா பர்கர் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்காங்க? நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு டிப்ரெஷனுக்கு போய் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து ஐ வில் ஆக்சுவலி டெல் மை பேஷன்ஸ் இஃப் தே ஹேவ் ஆக்னி பண்ணி. இப்போ நான் நாட் அ நியூட்ரிஷனிஸ்ட், நான் டெர்மட்டாலஜிஸ்ட்னால மோஸ்ட்டாக என்னோட இது வந்து அவங்களோட ஐ வில் ஹாவ் இஷ்யூஸ் வித் தேர் இதுதான் ஸ்கின் தான். ஸோ நாங்கள் அப்போது சீஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்தால் ஆக்னி ப்ரோனாக இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுவேன். அண்ட் சில பேருக்கு ஏர்டிகேரியா வரும். ஏன்னா உங்களுக்கு சாஸ் இப்போ இந்த பீட்சாவில் ஆட் பண்ணுற சாஸோ இல்லை வந்து பர்கரில் ஆட் பண்ணுற சாஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்தால் they will get ஏர்டிகேரியா ஹைவ்ஸ். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா தட் இஸ் லைஃப் த்ரெட்னிங். ஸோ அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ஸ்டாப்னா யூ ஹாவ் டு ஸ்டாப். ஏர்டிகேரியா வந்துச்சுன்னா உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், இங்கெல்லாம் வீங்கிடும். ஸோ
ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸுக்கு தான் வில் ஆஸ்க் தெம் டு ஸ்டாப். நீங்கள் டயட்டுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் திஸ். யூ கேன் லைக் ஒன்ஸ் இன் அ வீக் இஃப் யூ ஹேவ் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் டோன்ட் ஓவர் டூ, டோன்ட் ஓவர் ஈட். நைஸ். அண்ட் இன்னொன்று வந்து டெர்மடாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூல் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாக வந்து இங்கே இருக்குது, இங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். கூல் ஸ்கல்ப்டிங் வந்து உங்களோட ஃபேட்டை வந்து உங்கள் அண்டர்லைங் ஃபேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். ஃப்ரீஸ் பண்ணிட்டு வில் மசாஜ் இட். மசாஜ் வில் பி அ பிட் ஆஃப் மசாஜிங் அண்ட் lymphatic drainage. It will go via lymphatic. இதில் வந்து செஷன்ஸ் இருக்கும். You will have to do 2 weeks once or 3 weeks once for 4 sittings according to your body. உங்களுக்கு டார்கெட்டட் க்ரையோலைப்போ வந்து இட்ஸ் அ டார்கெட்டட் வெயிட் லாஸ். ஸோ உங்களுக்கு எங்கே வெயிட் லாஸ் பண்ணணுமோ அங்கே எவ்வளோ செஷன் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ. அண்ட் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், வெயிட் ஐ மீன் ஜிம் போகாமல் இருக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் எது பண்ணலாம், நான் சொன்ன க்ரையோலைப்போவாக இருக்கட்டும், இஎம்எஸ் தாரஃபாக இருக்கட்டும், டார்கெட்டட் வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எல்கார்னிட்டினாக இருக்கட்டும், இல்லை மஞ்சாரோவாக இருக்கட்டும், எது பண்ணாலுமே நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutes பண்ணிங்கன்னா இட்ஸ் நத்திங் லைக் தட். அது உங்களுக்கு டிசிப்ளின் ஆகுது, அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ எஸ். இன்னொன்று வந்து டயட் மட்டும் நான் இருந்துக்கிறேன், எக்ஸசைஸ் மட்டும் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. வெறும் டயட் மட்டும் வச்சு வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஆனால் மசில் மாஸ் போயிடும். ஓ, ஸோ மசில் மாஸ் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மசில் லாஸ் போயிட்டு ரொம்ப ஃப்ளாபியாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு கோர் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. பட் தே ஹாவ் டு டூ கோர் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இல்லைனா தே ஸ்டார்ட் ஷிவரிங். ஏன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் ஃப்ளாபினஸ்னால ஷிவரிங் அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கு எனர்ஜி வேணும், செல்லுலார் ஏஜிங்கை கம்மி பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போ நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலாக அவங்க கரெக்டான வீட்டில் தான் இருப்பாங்க. பட் ப்ராபப்ளி இந்த புல்லிங் மற்ற விஷயங்கள்னால கொஞ்சம் பேனிக் ஆகி உங்ககிட்ட வருவாங்க. பட் உங்களுக்கு ஃபீல் ஆகும் தட் உங்களுக்கு இது தேவையில்லையே, நெசசரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலிங்ஸ் கொடுப்பீங்க. அந்த செஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் மேஜராக அது எப்படி வரும்னா 18 வயசுக்கு அப்புறம், அதாவது அவங்க 12th முடிச்சுட்டு, ஏன்னா 12th அவங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் இருக்கும், யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், அதெல்லாம் அவங்க பெருசாக மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் காலேஜுக்கு போகும்போது they will start comparing themselves with others. So their bullying starts and பசங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம நாட் ஓன்லி டிஸ்மார்ஃபிசம், அதாவது வந்து அவங்களோட பாடி மட்டும் இல்லை, அவங்களுக்கு சின்னதாக ஆக்னி இருந்தால் கூட they will feel ஆக்னி. நான் டேண்ட்ரஃப் கூட பார்த்துருக்கேன். மேம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இவங்களை வந்து அஃப்கோர்ஸ் dandruff you have to treat, acne we can treat, பட் அதர்வைஸ் யூஆர் ஆன் கரெக்டாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது வந்து we'll have to do it. The bullying is அது ஒரு வியாதி, கரெக்டா? ஸோ அதுதான் அவங்கள தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அது தட் வில் டேக் ஒரு 2-3 செஷன்ஸ். கவுன்சிலிங்னுக்கே வில் டேக் 2-3 செஷன்ஸ் டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.